கர்ப்ப காலத்துல வந்து தாய்மார்கள் வந்து அவங்க வந்து ஆரோக்கியமான மனநலத்துல இருக்கணும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். இதை நீங்க என்னோட இதுல எபிசோட்ஸ்லயே நிறைய பார்த்திருப்பீங்க. நான் திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுல ஏன் நம்ம இதை வந்து மறுபடியும் இதை வந்து அழுத்தி சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம், உங்களுடைய மனநலம், உங்களுடைய ஆரோக்கியமான மனநலம் உங்க குழந்தையோட மூளை வளர்ச்சியை தீர்மானிக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கர்ப்ப காலத்துல தாய்மார்களோட மனநலம் ரொம்ப முக்கியம்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம். கர்ப்ப காலத்துல ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்கு? அதாவது இப்போ நீங்க இந்த கேள்விக்கு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தையோட வளர்ச்சி எப்ப தொடங்குது? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, இல்ல குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதேவா? குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே குழந்தையோட வளர்ச்சி தொடங்குது. அதாவது உடல் வளர்ச்சி மட்டும் இல்ல, அவங்களுடைய மூளை வளர்ச்சி. மூளை வளர்ச்சின்னு சொல்லும் போது அந்த மூளை வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நிறைய பகுதிகள் இருக்கும். அவங்களுடைய எமோஷன்ஸ், அப்புறம் வந்து காக்னேட்டிவ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான ஒரு அடித்தளம், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து கருவில் இருக்கும் போதே குழந்தைக்கு வளருது. ஸோ குழந்தையோடைய ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான நியூரல் கனெக்ஷன், அதாவது இணைப்புகள் வந்து உருவாகுது குழந்தைக்கு. அப்போ குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ வேகமாக இருக்கும் பாருங்க கர்ப்ப காலத்தில். அதனால தான் நம்ம அம்மாவுடைய மனநலத்தை வந்து பாதுகாக்கணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த மூளை வளர்ச்சியில முக்கியமான ஒரு விஷயம் எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கு. இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட் குழந்தையுடைய டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல அவங்க நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அடல்ட் ஆகும்போது அவங்களுடைய உணர்வுகளை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதா இருக்கட்டும், இந்த விஷயத்துக்களுக்கான அடித்தளம், ஃபவுண்டேஷன் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது உருவாகுது. இப்ப நம்ம வந்து நீங்க அறிவியல் பூர்வமாவே பார்த்திருப்பீங்க. நம்ம என்ன சொல்றோம், 3rd ட்ரைமஸ்டர், அதாவது ஒரு இப்போ 8, 9, 10 மாசம். இந்த 3rd ட்ரைமஸ்டர்ல வந்து குழந்தை என்ன பண்ணுது, குழந்தை வந்து ஒலிகளை, அதாவது சவுண்ட்ஸை வந்து கேட்க ஆரம்பிக்குது. அம்மாவுடைய குரல், அதாவது அதுக்கு குரலை வந்து அடையாளம் வந்து குரலை வந்து கண்டுபிடிக்க தெரியுது. இது யாருடைய குரல்? அம்மாவோட குரல் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு அதாவது அம்மாவுடைய ஹார்மோன், அம்மாவுடைய ஸ்ட்ரெஸ் இல்லது காம், ரெண்டு ஒரு எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கண்டிப்பா குழந்தையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்ல வந்து ஒரு விஷயத்தை இம்பாக்ட் பண்ணுது. இப்போ நீங்க இந்த விஷயத்த நீங்க ஒரு சரியா அணுகும் போது உங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க குழந்தையுடைய பிஹேவியர்ல, உங்க குழந்தையோட எமோஷனல் ரெகுலேஷன்ல, அப்புறம் வந்து உங்க குழந்தை வந்து ஒரு ஒரு ரொம்ப கிராங்கி டேண்ட்ரம்லாம் சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு குறையுது. ஸோ நீங்கள் இப்போவே வந்து உங்களோட குழந்தையோட பிரெயினை வந்து ஷேப் பண்ணுறீங்க. இப்போலேருந்தே நீங்கள் ஷேப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணலாம் உங்கள் குழந்தை கூட? இப்போ நான் வந்து என்னோட குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு விரும்புகிறேன், பட் என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னா, குழந்தைகிட்ட பேசுங்க. கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கணவரும் சேர்ந்து குழந்தை கூட பேசலாம். குழந்தைகிட்ட பாட்டு பாடலாம், குழந்தைக்கு கதை சொல்லலாம். என்னன்னா நம்ம வந்து குழந்தை கூட கம்யூனிகேட் பண்றோம். அப்புறம் வந்து ரீட் பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க ரீட் பண்ணும்போது இது உங்களுக்கு மட்டும் ஒரு லேர்னிங் கிடையாது, கண்டிப்பா உங்க குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு புது விஷயத்தை நீங்க கத்துக்கலாம். அப்புறம் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்யலாம். நீங்க செய்யற வீட்டு வேலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. என்னடா நான் ஒண்ணுமே பண்ணல, நான் வந்து வெறும் வந்து இந்த மாதிரி வீட்டு வேலைகளை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இல்லை. நீங்க சமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க சமைக்கிறப்ப உங்களுடைய கால்குலேஷனா இருக்கட்டும், நீங்க வந்து உங்களுடைய சென்சஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ கண்டிப்பா வந்து வீட்டுல செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்க இன்னும் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா, ஒரு மெனக்கெடுதலோட, ஒரு ஆர்வத்தோட நீங்க செய்யும் போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க செய்யும் போது கண்டிப்பா அது உங்க குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுது. அது ஒரு நல்ல விதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், சுற்றி இருக்கிறவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும். குழந்தையுடைய வளர்ச்சி அப்படின்றது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ ஒரு பேரண்டிங் அப்படின்றது வந்து கருவில் இருக்கும் போதே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அம்மாவோட மனநலம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த அம்மாவோட பொறுப்பு மட்டும் இல்லை, கணவருடையது, சுற்றி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களோடது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுடைய ஆரோக்கியமான மனநலத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க வயிற்றில் வர குழந்தையோட எதிர்காலத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நன்மையாக நீங்கள் நினைக்கணும். ஸோ கண்டிப்பாக குழந்தையுடைய மூளை வளர்ச்சி பற்றி நீங்கள் யோசிக்கும் போது அம்மாவுடைய மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு
அன்பாகவும் ஒரு அமைதியாகவும் ஒரு ஆதரவாகவும் இருக்கும்போது அம்மா ரொம்ப ரிலாக்ஸ்டா சேஃபா செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க. இந்த ஒரு நிலை, இந்த ஒரு மனநிலை வந்து குழந்தையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது.